அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்தலமானது நவ கைலாயங்களுள் ஒன்றாகும். இது செவ்வாய் ஸ்தலமாக விளங்குகிறது. மனிதனின் வாழ்க்கையில் செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நடக்கும். இந்த 7 ஆண்டுகளில் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்க்கையானது செம்மையாக நடக்கும். சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளதாக சொல்வார்கள். பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் நடக்க தாமதமாகும் என்பதுண்டு. இப்படிப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று இங்குள்ள கைலாசநாதரை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடலாம். அவர்களுக்கு திருமண வரமும் விரைவில் கைகூடி வரும். இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர் ஒருவர் இந்த பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாக அவரது மகனும் கூட இருந்தார். அவர் விறகு பொறுக்க காட்டிற்குள் சென்று விட்டார். அப்போது ஒரு ராஜகுமாரன் அந்த இடத்திற்கு வந்தான். அவனுக்கு ராஜ்ய அபிவிருத்திற்காக யாகம் செய்ய வேண்டுமென்ற எண்ணமானது ஏற்பட்டது. நிஷ்ட நிலையில் இருந்த முனிவரை எழுப்பி யாகம் செய்யும் முறை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணினான். ஆனால் எவ்வளவோ எழுப்பியும் அவர் எழ மறுத்துவிட்டார். கோபமடைந்த ராஜகுமாரன் ஒரு இறந்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டான். நிஷ்ட நிலையில் இருந்த முனிவருக்கு பாம்பு கழுத்தில் கிடப்பது தெரியவில்லை. விறகு பொறுக்க சென்ற மகன் திரும்பி வந்து பார்த்தார். தன் தந்தையின் கழுத்தில் பாம்பு கிடப்பதை பார்த்து கோபமடைந்தார். இந்த செயலை செய்தது ராஜகுமாரன் என்பது அவரது மகனுக்கு தெரிய வந்தது. உடனே அரண்மனைக்கு சென்று என் தந்தையின் கழுத்தில் போடப்பட்ட செத்த பாம்பு உயிர் பெற்று உன் தந்தையை தீண்டும் என்று சாபமிட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து மகாராஜாவின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் ராஜாவுக்கு சர்ப்பதோஷம் இருப்பதாக கூறினர். ராஜா பாம்பிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள மிகவும் மறைவான இடத்தில் ஒரு மண்டபம் கட்டி அதில் வசித்து வந்தார். அதனுள்ளே ஒரு எறும்பு கூட புக வழியில்லை. ஒரு நாள் ராஜா மாம்பழம் சாப்பிடும்போது உள்ளே குட்டியாக இருந்த பாம்பு பழத்தினிலிருந்து வெளிப்பட்டு ராஜாவை தீண்டியது. ராஜாவும் உடனே இறந்து போனார். ராஜாவை தீண்டிய பாவம் நீங்க விஷ்ணுவை நோக்கி அந்த பாம்பு தியானம் செய்தது. விஷ்ணு அங்கு தோன்றி சிவபெருமானை வழிபட்டால் உன்னுடைய பாவம் நீங்கும் என்று அந்த பாம்பிடம் சொன்னார். அதன்படி சிவனை வழிபட்ட பாம்பு சாப விமோசனம் பெற்றது. பாம்பின் பாவத்தை போக்க சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்ததால் கைலாசநாதர் என்னும் பெயர் பெற்றார். கைலாசநாதர் கோயில்கள் பல இடங்களில் அமைக்கப்பட்டன. அதில் இந்த திருக்கோவிலும் ஒன்றாகும். அங்காரகன் இங்கு சிவனை வழிபட்டார். அதனால் இந்த ஸ்தலமானது செவ்வாய் பரிகார ஸ்தலமாயிற்று. இங்கு கைலாசநாதரும் சிவகாமி அம்மையரும் காட்சி தருகின்றனர். இந்த திருக்கோவிலானது கொடிமரம், பலிபீடம் மற்றும் பரிவார மூர்த்திகள் என எதுவுமே இல்லாத வித்தியாசமான கோவிலாக விளங்குகிறது. இங்கு சுவாமியே பிரதானம் என்பதால் இந்த அமைப்பில் இருப்பதாக சொல்கிறார்கள். துவார பாலகர்களின் இடத்தில் கல்யாண விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோர் இருக்கின்றனர். நவகைலாய ஸ்தலங்களிலே பெரிய மூர்த்தியாக இந்த இறைவன் விளங்குகிறார். எனவே இவருக்கு 8 முழத்தில் 8 வேட்டிகளை அணிவித்து அலங்காரம் செய்கிறார்கள். சுவாமிக்கு துவரம்பருப்பு நைவேத்தியம் படைத்து சிவப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். இந்த கோவிலில் 5 தலை நாகத்தின் கீழ் நின்ற நிலையில் காட்சி தரும் அனந்த கௌரியின் சிலையானது உள்ளது. இவளை சர்ப்பயாட்சி நாகாம்பிகை என்றும் அழைக்கிறார்கள். சிவகாமி அம்பாளுக்கு தனிச்சந்நிதியும் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் நந்திக்கு செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தள்ளி போகும் பெண்கள் 58 விரலி மஞ்சளை தாலி கயிற்றில் கட்டி மாலையாக அணிவித்து வழிபாடு செய்கிறார்கள். இதனால் விரைவில் வரன் அமையும் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நவ கைலாயங்களுள் செவ்வாய் ஸ்தலமாக விளங்கும் கோடகநல்லூர் கைலாசநாதர் திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெம்பிள் ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.